ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஆவியானவர் என்னை அதிகமாக ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க ஆணையிட்டார். அப்படியே ஆவியிலே நிரம்பி நிரம்பி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி கடந்து போகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஓ ரிஷகரவா ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. தண்ணி கொடுக்குறோமா, தண்ணி கூட இறங்கலாமா அம்மாவுக்கு என்று சொல்லுகிறாள். அந்த நேரத்துலேயும் நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக போராடி, ஆண்டவரே இது அசுத்தாவின் கிரியை தான், அதனால தான் அவங்களால தலையை தூக்க முடியல என்று சொல்லி, அம்மாவுக்கு அசுத்தாவின் கிரியை இருக்குது, நீ ஜெப எண்ணெயை முதல்ல தண்ணியில் ஊற்றி அம்மாவுக்கு குடிக்க கொடு என்று சொல்லி நான் இன்னும் அதிகமாக போராடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். யாருக்குமே ஒரு 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். இவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிச்சிட்டே இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஆவியானவர் இன்னும் போராடிட்டே இருக்கிறார். ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்க ஜெபிக்க அந்த அசுத்தாவி கடந்து போகிறத என்னால் உணர முடிந்து அதுக்கப்புறம் சொன்னேன், நீ ஜெப எண்ணெய் இருந்தால் அதை அம்மாவுக்கு அந்த ஜெப எண்ணெயை தண்ணியில் ஊற்றி வாயில் இப்போ ஊற்று, ஏன்னா 10 மணியே ஆகிப்போச்சு, அதனால் வாயில் ஊற்றுமா என்று சொன்னேன். அதே போல் அந்த மகளும் அதை தண்ணியில் ஊற்றி வாயில் ஊற்றினா. அப்போது அவங்களால இயேசுவின் ரத்தம் சொல்ல முடியல, சோத்திரமும் சொல்ல முடியல. இப்போ சொல்லி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் என்று சொல்லு என்று அதட்டி ஒரு 2 நிமிஷத்தில் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கிட்ட போய் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துலேருந்து ஜெபித்தாலும் பிசாசை கர்த்தர் மாற்றுவார். பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் தவிடுபடியாக மாற்றுவார். அதற்கு அவங்க சாட்சி. அதே போல் அன்பு தம்பி பிரான்சிஸ் அவர்கள் கூட கடந்த வாரத்தில் அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அருமையான தம்பி ஹார்ட்டில் ஒரு பயங்கரமான வலி, ஒரு வாரம் முழுவதும் அவர் கஷ்டப்பட்டுட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லமானார். மறுபடியும் நான் வந்து உங்களை பார்க்குறேன், உங்ககிட்ட நான் ஜெபிச்சுக்கணும்னார். வாங்கன்னு சொல்லி அவருக்காக நான் ஜெபித்துக்கு அனுப்பி வைத்தாலும் என் மனசில் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்தது. கஷ்டப்பட்டு உழைக்கிற மகன், அந்த மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஜெபத்துலேயும் போய் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு அங்கே பிரசங்கம் கூட நான் பண்ணலை. ஆனால் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரான்சிஸ்க்காக, அங்கே எல்லாருக்காக நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்போ பிரான்சிஸ்க்காக என் மைண்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டில் வந்து மறுபடியும் தம்பி எப்படி இருக்கீங்க என்று கேட்டபோது, பாஸ்டர்மா ஜெபிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு பரிபூர்ண விடுதலை என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் சாயந்தரம் நான் அவருக்கு ஜெபம் பண்ணேன். திரும்ப காலையில் அவரை கேட்டேன், தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர்மா என்று சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லைங்க, கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்கத்தான் முடியும், கிரியை செய்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் கிரியை செய்கிறார். யாருக்காக? அதோ இந்த அம்மா வராங்க, இந்த அம்மாவுக்கு ஆணி கால் இருக்குது, நெஞ்சு ஒலி, சரீரமெல்லாம் பலவீனம் என்று ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். நான் ஜெபிச்சு கொடுக்கும்போது எனக்கு சுகமாக இருக்குதுமான்னு சொல்லி போவாங்க. இதெல்லாம் என் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் சுகம் கொடுத்தார் இந்த வாரத்தில். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும் நீங்கள் ஃபோனில் என்னை கூப்பிட்டாலும் நேரடியாக ஜெபிச்சாலும் கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கிறது என்னுடைய வேலை, சுகம் கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாராக.